Hello friends, welcome back to Happy Students YouTube channel. போன வீடியோவில் நம்ம அல்காரிதம்ஸ் என்ன, அதோட யூஸ் என்ன, எப்படி பெட்டர் அல்காரிதம் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, அதோட யூஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கோட் செக்ஷனை நம்ம ஒரு தடவை எழுதிட்டு மறுபடி கால் பண்ணி நம்மளோட மற்ற கோட்ஸில் அதை ரீயூஸ் பண்ணிக்கிறது தான். அந்த மாதிரி ரீயூசபிள் கோட்ஸை தான் நம்ம சப் ரொட்டீன்ஸ்னு கூட சொல்லுவோம். இந்த சப் ரொட்டீன்ஸில் மெயின் ப்ரோக்ராமுக்கு வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அந்த வேல்யூஸ் டைனமிக் வேல்யூஸாக கூட இருக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கு தேவையான வேல்யூஸை டைனமிக்காக ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கும். இப்படி ரிசீவ் பண்ணக்கூடிய வேல்யூஸ் நம்ம ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷன் எத்தனை அவுட்புட் வேணாலும் ரிட்டர்ன் பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷன் எந்த அவுட்புட்மே ரிட்டர்ன் பண்ணலன்னா அதை ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். ப்ரொசீஜர்ங்கிறது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். இந்த ஃப்ளோ சார்ட்டை பாருங்கள். இது ஒரு ஃபங்க்ஷன். இதோட இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இடையில நிறைய செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் நடக்குது. நம்ம இந்த ஆக்ஷன்ஸை கோடில் எத்தனை தடவை வேணாலும் கால் பண்ணலாம். இப்படி கால் பண்ணுறது நமக்கு கோடோட லென்த்தை கம்மியாகும். அதோட கோடை நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு கோடில் நம்ம ஒரே ஆக்ஷனை 10 தடவை எழுதுறோம் அப்படின்னா, ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம 10 இடத்துல போய் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அதை கால் பண்ணோம் அப்படின்னா ஒரு தடவை நம்ம மாடிஃபை பண்ணாலே அது எல்லா இடமும் சேஞ்ச் ஆகிடும். ஃபங்க்ஷனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஷாப்பிங் தாங்க. நம்ம ரொட்டீனாக பண்ணுற எந்த வேலையை வேணாலும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபங்க்ஷனை சப் ரொட்டீன்னு கூட கூப்பிடுவோம். ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ப்ரோக்ராமில் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அந்த நேமுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் அப்படின்னு கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நேமை நம்ம கொடுப்போம். ஃபங்க்ஷனோட பாடி, அதாவது அது பண்ண வேண்டிய ஆக்ஷன்ஸை கேர்லி பிரேசஸ்க்குள்ளே கொடுப்போம். ஃபங்க்ஷன்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம ஆர்குமெண்ட்ஸ் அல்லது ஃபங்க்ஷன்ஸ் தேவையான இன்புட்ஸை பாஸ் பண்ணுவோம். இப்போது ஷாப்பிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் கெட் பிரெட், கெட் பீன்ஸ், கெட் சாலட், கெட் ஆப்பிள் அப்படின்னு ஒரு சில ஆக்ஷன்ஸ் நம்ம என்டர் பண்ணுறோம். நம்ம எப்போ ஷாப்பிங் போனாலும் இந்த ஆக்ஷன்ஸை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இந்த ஃபங்க்ஷன்ஸோட ரிட்டர்ன் அல்லது அவுட்புட்க்கு செக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பிரெட், பீன்ஸ், சாலட், ஆப்பிள்னு எல்லாமே வரும். நம்ம பில்லிங் கவுண்டரில் போய் பில் வாங்கும்போது என்ன வருமோ அதுதான் நம்ம ஃபங்க்ஷனோட அவுட்புட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஒரு ஸ்டாட்டிக் செட் ஆஃப் ஆக்ஷனாகவே வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள். இதில் 2 வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். a = 5னும் b = 5னும். இந்த கண்டிஷனோட அவுட்புட் என்ன அப்படின்னா a + b அப்படிங்கிறது தான். அதாவது இந்த ஃபங்க்ஷனை நம்ம எங்கே கால் பண்ணாலும் நமக்கு அவுட்புட் 10 தான் வரும். வேறு எந்த அவுட்புட்டும் வராது. இப்படி பண்ணுறதுக்கு நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணாமே இருக்கலாம்ல. டைரெக்டாக ஒரு வேரியபிள் கால் பண்ணி அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணி அதை நான் யூஸ் பண்ணிக்கலாமே. எதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூ எடுத்துக்கிறதுக்கு நான் ஃபங்க்ஷன் எழுதி அதை கால் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் நமக்கு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது பற்றி வருது. இப்போ நம்ம ஷாப்பிங் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு 2 ஆர்குமெண்ட்ஸ் டிக்ளேர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அந்த ஆர்குமெண்ட்ஸையும் நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வேல்யூவாக பாஸ் பண்ண முடியும். இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், பை க்ராசரிஸ், பை க்ளோத்ஸ்னு நம்ம 2 ஆர்குமெண்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறோம். இந்த ஆர்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஆர்குமெண்ட்ஸ் ரெண்டையுமே ஒரு எம்டி கண்டெய்னர்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த ஆர்குமெண்ட்ஸ் அதோட வேல்யூவை செக் பண்ணுது. இங்கே பாருங்கள், க்ராசரிஸ்க்கு நம்ம ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் கிளாத்ஸுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால் அந்த ஃபங்க்ஷன் பை க்ராசரிஸ் ஆக்ஷன் மட்டும் பண்ணுது. பை கிளாத்ஸ் ஃபால்ஸ், அதனால் எந்த ஆக்ஷனும் ரிட்டர்ன் பண்ணலை. ஒருவேளை நம்ம 2 ஆர்குமெண்ட்ஸுக்கு ட்ரூ அப்படின்னு கொடுத்துருந்தா அந்த ஆர்குமெண்ட்ஸ் ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் 2 ஆக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டும் அவுட்புட்டாக வரும். ஒரு ஆர்குமெண்ட்றது நம்ம ஃபங்க்ஷன்லேருந்து நமக்கு தேவையான அவுட்புட்டை அச்சீவ் பண்ண நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட். இந்த இன்புட்டை பேஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷனோட அவுட்புட் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு கிடைக்கும். பராமீட்டர் அப்படிங்கிறது ஒரு அந்த ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்குள்ள ஒரு மெமரி ஆர் டெம்பரரி ஸ்டோரேஜ்னே சொல்லலாம். நிறைய சமயத்தில் நம்ம ஃபங்க்ஷனோட இன்புட்டை பராமீட்டர்ஸ்னு கூட சொல்லுவோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு சில முக்கியமான பார்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் டைப். இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷன் என்ன மாதிரியான ஒரு டேட்டா டைப்பை நமக்கு அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஒருவேளை நம்ம டேட்டா டைப் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு டேட்டா டைப் மிஸ்மேட்ச் எரர் ஆகும். அடுத்து இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது நமக்கு ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணணும் இல்லையா. அந்த ஃபங்க்ஷன் நேம் அப்படிங்கிறது ஒரு யூனிக் நேமாக இருக்கணும்.
இது ஃபங்க்ஷனோட ரெண்டாவது முக்கியமான காம்போனன்ட். இதை வச்சு தான் நம்ம அந்த கோடில் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். இந்த ஃபங்க்ஷனில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய காம்போனன்ட் பாராமீட்டர் லிஸ்ட். அதாவது நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ். அது ஒரு இன்புட்டாக இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்புட்ஸ் இருக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி நம்ம பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அடுத்தது ஃபங்க்ஷன் பாடி. இந்த ஃபங்க்ஷன் பாடி தான் இந்த ஃபங்க்ஷன் என்ன ஒர்க்கை பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு டிஃபைன் பண்ணி இந்த ஃபங்க்ஷனோட பாடியை பேஸ் பண்ணி தான் அந்த இன்புட் ப்ராசஸ் ஆகி நமக்கு அவுட்புட்டாக வெளியே வருது. இதுதான் ஃபங்க்ஷன்ஸோட பேசிக் காம்போனன்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். லைப்ரரினா என்ன, ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, லைப்ரரிக்கும் ஃப்ரேம் ஒர்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எப்போ எதை யூஸ் பண்ணுறோம், எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். தேங்க்யூ.